ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க நம்ம வந்து ஆவரேஜ் 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 என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம கிளாஸ்லேயே நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் நம்ம கிளாஸில் டாப்பராக இருக்கான். எதுக்குடா அந்த பொழப்பு? எனக்குல உனக்கு அவன் மட்டும் எப்படி நம்ம எல்லாரோட டாப்பராக இருக்கான், எப்படி அவனால் மட்டும் வருஷந்தோறும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிறத என்னைக்காவது ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து நான் படிக்கும் போதே எனக்கு யாரும் சொல்லி கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. இல்ல பீலிங்கா கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து நமக்கு தெரியல. நம்மக்கிட்ட என்னென்ன அசம்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நம்மளை விட நிறைய மார்க் எடுத்துகிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோன்னா, அவன் ரொம்ப புத்திசாலிப்பா, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவனுக்கு எதை படித்தாலும் ஒரு நேரம் படித்தா போதும், உடனே அவனுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லுவோம். வெரி குட் கலக்குப்பா கலக்கு. பொதுவாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை விட அவன் ஹைக்யூ லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது பெரிய அசம்ஷன் என்ன அப்படின்னா, அவன் வந்து நம்மளை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அதனால தான் அவனுக்கு அந்த மார்க் நிறையா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிகிட்ருக்கோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நம்ம 1 மணி நேரம் படிச்சுதான் அவன் வந்து தினமும் வந்து 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரம் படிக்கிறான், அவன் 4 டியூஷன் போகிறான், அதனால அவனுக்கு வந்து மார்க் அதிகம் அப்படி சொல்லி நம்ம வீட்டில் இருக்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டியூஷனையும் அனுப்புவாங்க. என்ன மார்க்கு? 64 சார். சார் நான் உங்க டியூஷன் தான் சார். அப்படியா? சரி ஓகே, நீ நல்லா ஓகே. ஒரே சப்ஜெக்ட்டுக்கு 2 டியூஷனுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கிறாங்க. ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிசர்ச். இந்த ரிசர்ச்சோட அவுட்புட் என்ன அப்படின்னா, மொத்தம் 5 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 5 க்ரைட்டீரியாக்குள்ளே தான் எப்படியும் நம்ம ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் எடுக்கிறது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய நோட்ஸ்களை எடுத்துகிட்டு அந்த நோட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ரெண்டாவது வந்து கிராமிங். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ நிறைய விஷயங்களை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மூணாவது வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. நாலாவது வந்து ரீடிங், அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறது, மனப்பாடம் ஆகிற வரைக்கும் படிக்கிறது, மெமரைஸ் பண்ணுறது. எவ்வளவு வந்து நம்மளால் நம்ம பிரெயினுக்குள்ளே வந்து டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம டம்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கொடிகள் மதுரை மேல இருந்த கொடிகள் கையெழுத்தி மதுரைக்குள்ள. ஏன் இப்படி மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னா, மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால. அஞ்சாவது வந்து ரீரைட்டிங் த நோட்ஸ். எழுதின நோட்ஸையே மறுபடியும் எழுதி பார்க்குறது. பொதுவாக இந்த 5 விதமாக தான் நம்ம எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம். அதில் அதிகமாக நம்ம எல்லாரும் 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோன்னா, மனப்பாடம் பண்ணி எவ்வளோ முடியுமோ நம்மளால் அவ்வளோ மெமரைஸ் பண்ணி நம்ம பிரெயினில் டம்ப் பண்ணி வைக்கிறது. இந்த கிளாஸில் டாப்பராக இருக்காங்கல்ல, அவங்க எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுறாங்க தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா நம்ம எக்ஸாம் டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுறதுக்கே டைமை நிறைய செலவழிப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுறத ரொம்ப கம்மியாக பண்ணுவோம். ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய மார்க் எடுப்பாங்க. எந்த எக்ஸாம் அப்படின்னா, மேக்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் எடுத்துட்டேன். எக்ஸி சம்ஸ் பூரா நீங்க எழுதிட்டு வந்துருங்க. ஓகே 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 சார். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சம்மை எடுத்தோன்னா அந்த சம்மை வந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா என்ன அவுட்புட் வரணுமோ அந்த அவுட்புட் கரெக்டாக வரும். எப்போ அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப. அதை மனப்பாடம் பண்ணவே முடியாது மேக்ஸை. அதனால தான் மேக்ஸ் வந்து கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து நான் மேக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அதனால் எனக்கு மேக்ஸில் நல்ல மார்க் தான் கிடச்சிது. ஆனால் மற்ற சப்ஜெக்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த டாப்பராக இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த எக்ஸாமுக்கு அவங்க உட்கார்ந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். இதை தெரிஞ்சதுலேருந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்டில் அப்ளை பண்ணதை நான் மற்ற சப்ஜெக்ட்லேயும் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நிறைய மார்க் கிடச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இப்போ. அதை நீங்கள் தயவு செய்து தவற விட்டுறாதீங்க.
என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதில் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து கடந்த 5 வருஷமாக பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூணாவது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த எக்ஸாமோட ப்ராக்டிக்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நாலாவது வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை வந்து நீங்களே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறத நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹையஸ்ட் மார்க் கண்டிப்பாக வாங்குவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது டாப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்டடி டைம் டேபிள் போடுவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம வந்து 1 மணி நேரம் படிக்கணும், இல்லை அசைன்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் செலவழித்து அந்த டைம் டேபிளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த டைம் டேபிளை வந்து என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். ஒரு வாரம் நம்மளால் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த டைம் டேபிள் வந்து நம்ம ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுருப்போம். அது அப்படியே இருக்கும், ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, டாப்பர்ஸும் ஸ்டடி டைம் டேபிள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அவங்களுடைய லைஃப்பில் அவங்க விளையாடுறதுக்கு வேறு மற்ற லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணுமோ அதுக்கெல்லாம் ஒரு டைம் டேபிள் வச்சுட்டு அதோட சேர்த்து தான் படிக்கிறத வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வெறும் ஸ்டடி டைம் டேபிள்ங்கிறதுனால என்னென்ன சப்ஜெக்டை என்னைக்கு உட்காந்து படிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம டைம் டேபிளில் இருக்கும். அவங்க டைம் டேபிளில் இன்றைக்கி நான் வந்து கிரிக்கெட் விளாட்னா 2 மணி நேரம் விளாடுவேன், 1 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். இப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ரிவார்ட் பண்ணிப்பாங்க. இல்லை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை படித்ததுக்கப்புறம் ஒரு ரிவார்டை வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோட அட்டாச் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால இது செஞ்சு முடித்தா நான் இதை செய்வேன், எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறத அவங்க டைம் டேபிளில் குறிக்கிறதுனால அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ண முடியுது. நம்மளுடைய ரிவார்ட் சிஸ்டத்தை அதோட சேர்த்து வைக்காதனால நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டடி டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட உங்களுடைய லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் அந்த டைம் டேபிள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து உட்காந்து டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கூட பார்க்கலாம், இல்லை ஒரு புக்கு ரீட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் சரி தான், அதையும் உங்களுடைய ஸ்டடி டைம் டேபிளில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மூணாவது டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா ரெசிலியன்ட். அவங்க ஒரு வாரம் அந்த ஸ்டடி டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணலன்னா அடுத்த வாரம் மறுபடியும் உட்காந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு போவாங்க. இல்லை ஒரு தடவை அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா கூட அடுத்த தடவை மறுபடியும் மார்க்ஸ் எப்படி நிறைய எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் பவுன்ஸ் ஆவாங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம வந்து கீழே விழுந்துட்டோடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் டைம் டேபிள் போட்டு படித்ததுக்கப்புறம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்கு நான் நார்மலாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த சிஸ்டம் உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் டேக்அவே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த விஷயமா இருக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைன்மேன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சிங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணாமல் அது உங்கள் மனசில் பதியும். ஃபைன்மேன் டெக்னிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.